ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 17ஆம் அத்தியாயம். காலையில் பார்ப்போம். பெரியவா 1983ஆம் வருடம் குல்பர்கா நகரின் அருகில் இருந்த மகாகாவ் எனும் இடத்தில் மகான் முகாமிட்டிருந்தார். பாபு தீட்சிதர் அவரை தரிசிக்க வந்திருந்தார். மகானுக்கு அன்று மௌன விரதம். திருவேழி மிழலை என்னும் திவ்ய கஷேத்திர மகாத்மியம் குறித்த புத்தகம் ஒன்றை பாபு தீட்சிதர் கூற அதை வாசிக்கும்படி ஜாடை காட்டினார் மகான். ஜன்னலுக்கு உள்ளே மகான், வெளியே பாபு தீட்சிதர். இரவு 7:30 மணி முதல் 11 மணி வரை வாசிப்பு தொடர அதை கேட்டுக்கொண்டு இருந்தார் மகான். இப்படி பல நேரங்களில் பலரை வாசிக்க சொல்லி மகான் அமைதியாக செவிமடுப்பதும் உண்டு. பாபு தீட்சிதர் வாசித்து கொண்டு இருக்கும் போதே மகா பெரியவா தனது மௌன விரதத்தை முடித்து கொண்டு விட்டார். வரலாறு நன்றாக இருப்பதாகவும் எல்லோருக்கும் புரியும்படி இருப்பதாகவும் கூறி பாராட்டினார். க்ஷேமத்துடன் இருப்பாய் என்று தீட்சிதருக்கு ஆசி வழங்கினார். தான் வந்த விஷயத்தை குறித்து பேசவே இல்லையே என்று நினைத்த தீட்சிதர் தன் மகளுக்கு விவாகம் நிச்சயமாக வேண்டும் என்று மகானிடம் வேண்டினார். காலையில் பார்ப்போம் என்று கூறிவிட்டார் மகான். ஏன் மகான் இப்படி கூறினார் என்றெல்லாம் தீட்சிதர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. எப்படியும் அவரது அருளாசி தன் மகளுக்கு கிடைக்கும் என்று நம்பினார். மறுநாள் காலை 8 மணி. பெரியவா அழைப்பதாக சொல்ல தீட்சிதர் மகான் இருக்கும் இடம் விரைந்தார். நீ கவலைப்பட வேண்டாம், உன் பெண்ணுக்கு கல்யாணம் நடந்து சௌகரியமாக இருப்பாள் என்று ஆசீர்வாதம் செய்தார். சாக்ஷாத் பகவானே ஆசி வழங்கியது போல் இருந்தது என்றார் தீட்சிதர். மகான் இன்னொரு காரியத்தையும் செய்தார். இவன் வெளியில் சாப்பிட மாட்டான், ரொம்பவும் ஆச்சாரம் உள்ளவன், பொரியில் தயிரை கலந்து கொடு என்று உத்தரவிட்டார். எப்படியெல்லாம் பக்தர்களின் சேவையை கவனிக்கிறார் மகான். தீட்சிதர் ஊருக்கு வந்ததும் அவர் செவியில் விழுந்த முதல் செய்தி பயங்கரமானதாக இருந்தது. எந்த இரவு தன் மகளின் திருமணத்தை குறித்து பேசினாரோ அன்று அவரது மகளுக்கு பிராண அவஸ்தை ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார். சரியாக காலை 8 மணிக்கு பெரியவா அவரை அழைத்த நேரத்தில் இங்கே மகள் பூரண குணமடைந்திருக்கிறாள். காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று அந்த கருணாமூர்த்தி இதற்காக தான் கூறினாரோ? முக்காலும் உணர்ந்த அந்த கருணாமூர்த்தியின் மேன்மையை எண்ணி உருகி நின்றார் பாபு தீட்சிதர். 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.